நீங்களும் மீஷோவில் சம்பாதிக்கலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் மீஷோ வீடியோ நிறைய போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பேர் ஸ்நாக்ஸ் ஐட்டம் விற்கலாமா, அப்புறம் ஃபுட் ஐட்டமெல்லாம் விற்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பாதி இது வந்து இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு. போன வீடியோவில் நிறைய பேர் பார்த்துட்டு மீஷோவில் நமக்கு பொருள் கொடுப்பாங்க, அந்த பொருளை நம்ம பேக்கிங் பண்ணி அனுப்பணுமா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி ஒரு ஜாப் கிடையாது. அதே மாதிரி பார்ட் டைம் ஜாப்பும் இது கிடையாது. வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் ஒரு பொருளை வாங்கி அந்த பொருளை நீங்கள் மீஷோ ஆப்பில் போட்டு நீங்கள் சேல் பண்ணலாம். இந்த வேலை வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே இருக்கிறேன், என்னால் வேலைக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க. அதே மாதிரி அது எல்லாராலையும் பண்ண முடியாது. உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு என்ன பொருள் வந்து ரேட்டு கம்மியாக கிடைக்குதோ அந்த பொருளை வாங்கி நீங்கள் மீஷோவில் குறைவான லாபத்தில் நீங்கள் சேல் பண்ணலாம். ரொம்ப நம்ம லாபம் எதிர்பார்க்க முடியாது. ஏதோ ஓரளவுக்கு நமக்கு மார்ஜின் வச்சு நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சேல் ஆகும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருளை நம்ம 100 கொடுத்து வாங்குகிறோம். அந்த பொருளோட அமௌண்ட்டு வந்து முதல் பார்த்திங்கன்னா 100. அதில் நமக்கு வர லாபம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 50 ரூபா 100 அவ்வளோதாங்க வரும். 50 ரூபா 100 அப்புறம் மீதி அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பிங் சார்ஜு. நமக்கு ஒரு கஸ்டமராக இருக்கிறப்ப நமக்கு ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு தான் காட்டும். நம்ம ஒரு செல்லர் ஆகிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து எவ்வளோ ஷிப்பிங் சார்ஜ் போடுறாங்களோ அது நமக்கு தான் தெரியும். ஸோ நம்ம என்ன பொருள் போடுறோமோ அந்த பொருளுக்கு உண்டான வெயிட்டுக்கு உண்டான அமௌண்ட் வந்து காட்டும், ஷிப்பிங் சார்ஜ் காட்டும். ஸோ அந்த அமௌண்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அது மினிமம் வந்து ஒரு 300 to 50 ரேஞ்சில் போயிடும். ஸோ 300 நம்ம அந்த 100 ருபீஸுக்கு ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா 300 போகுது அப்படின்னா அந்த பொருள் வந்து அவ்வளோ ரேட்டுக்கு போகுமா, அந்த பொருள் 300 ரூபாய்க்கு அது ஒர்த்தா வாங்குவாங்களா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணி அந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் செட் பண்ணணும். ஸோ நீங்கள் ப்ரைஸ் ரேஞ்சஸில் வந்து நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஆர்டர் வராது. அதே மாதிரி குவாலிட்டி கம்மியாக இருக்கிற பொருளை வந்து நீங்கள் ரேட் அதிகமாக வச்சு சேல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் வரும். வந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த பொருளுக்கு இது ஒர்த்தே அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் அனுப்பி விட்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரிட்டன் வந்துச்சு அப்படின்னா நம்ம பொருள் ரிட்டன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அமௌண்ட் வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரிட்டன் வராமல் தவிர்க்கணும் அப்படின்னா ப்ரைஸ் ரேஞ்சஸ்லேயும் நம்ம கரெக்டாக இப்போ நிறைய பேர்த்துக்கு டவுட்டாக இருக்கும், என்ன பொருள் வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னா. உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம கிளாத் ஐட்டம் வந்து நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சோம்னா கிளாத் ஐட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தேவைப்படும். ஸோ நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா குவாலிட்டியான பொருளை வாங்கி அதை வந்து நல்ல விலைக்கு விற்றோம் அப்படின்னா நமக்கு லாபமாக இருக்கும். குவாலிட்டியான பொருள் வாங்கினோம் அப்படின்னா அது ரேட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். ஸோ அதனால் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தகுந்த நம்ம இன்கம் வந்து எடுக்கலாம். ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு 1000 2000 இதுக்குள்ளே மட்டும் நீங்கள் அமௌண்ட்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடரலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து எப்படி பண்ணுறதுனே தெரியாமல் சில டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணி பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், இது எல்லாத்துக்குமே கிளிக் ஆகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. எல்லாமே நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிறதும் ப்ராஃபிட் வரதும் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குதுங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா 500 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பொருளை வாங்கி நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அது நல்லா மூவ் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கி போடுங்க. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்லா போகுது, என்றைக்கு நீங்கள் வந்து 10 ஆர்டர் 20 ஆர்டருக்கு மேலே நீங்கள் டிஸ்பாச் பண்ணி அனுப்புகிறீங்களோ அன்றைக்கி தான் உங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லா போகுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வாங்கிட்டு கூட நீங்கள் மேலே போகலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு கூட நீங்கள் சேல் பண்ணலாம். அது வரலும் நீங்கள் வந்து ஒரு ஆர்டரை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மீஷோவில் நீங்கள் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு சில பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி எடுத்து அது வேஸ்ட்டாக வந்து சேல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்படி போகுது அப்படின்னு அதை பொறுத்து நீங்கள் வந்து மேலும் மேலும் கொண்டு போங்க. அது கரெக்டாக இருக்கும் நமக்கு. மீஷோவில் ஒரு செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேலே இருக்கிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. நம்ம வந்து என்னால் பண்ண முடியும், சின்ன ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணி பெரிய அளவில் கொண்டு போவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம சேனலில் மீஷோவை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனல் பேஜை செக் பண்ணி பாருங்கள். மீஷோவை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் இல்லை டவுட் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வரும். உங்களுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் போடணுமா இல்லை வந்து விளாக் வீடியோ போடணுமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.